ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சி நம்ம பார்க்க போற படம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், லால், பசுபதி மற்றும் அமீர் சார் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் பைசன் காலமாடன். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ஜப்பான்ல ஏசியன் கேம்ஸ் நடக்குது. அதுல ஒரு கபடி லீக்கு. அந்த கபடி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க. அந்த மோதுற ஆட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ துரு விக்ரம் ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரா வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவர் அப்படியே குதிச்சு போயிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டோங்கிறத அவர் நினைச்சு பார்க்குறாரு. நினைச்சு பார்க்கும்போது அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு, எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, இந்த படம் வந்து மனதி பி கணேசன்கிற ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் ஏசியன் கேம்ஸ் செலக்ட் ஆகி கபடி விளையாட போறாரு. அவர் அந்த வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாருங்கிற ஒரு மைய கருவை ஆதாரமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ் சார். இது உண்மையா எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் மாவட்டங்களில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு கனவோடும் எவ்வளவு லட்சியத்தோடும் நான் வந்து கபடி பிளேயர் ஆகணுங்கிற ஒரு பெரிய கனவெல்லாம் உடைச்சு சிதைச்சு வாழ்ந்தாங்கிறத அப்படியே எனக்கு ஃபீலாக பட்டுச்சு. ஏன்னா நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். நானும் வந்து கபடிலாம் ஆடி இருக்கேன். அந்த வகையில் நான் சொல்கிறேன், இந்த படம் எனக்கு ஓவராலாக பயங்கரமாக கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக போனால் கூட செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தேன்னு வச்சுங்களேன், கண்ணீர் துளி வந்து கீழே விழாத இடங்களே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும். துரு விக்ரம் அவர் ஸ்டேஜில் சொல்லும் போது இதுதான் என்னுடைய முதல் படம் அப்படி சொன்னாரு. உண்மையிலேயே அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண 2-3 படங்களும் என்ன டேரக்டர் சொல்றதை கேட்டு நடிச்சார். இதுல வந்து தாங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரமுடைய சன்னுன்னா சும்மாவா, அதை வந்து அப்படியே பிரதிபலிச்சிருக்காப்புல. அவர் அப்பா பேரை காப்பாத்திட்டான்னு சொல்ல முடியும். ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். பரமக்குடி வைகை ஆற்றான் கரையில விக்ரம் சாரோடைய வீடும் வைகை ஆறும் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லாங்க அந்த ஆறே ஓடுது. இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா போதும், பரமக்குடி வைகை ஆற்றுல வந்து கபடி விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அவருக்கு எங்கேருந்து இந்த வெறி வந்துச்சுங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த ஊருடைய அந்த பரமக்குடியோடைய ஸ்டைலே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த கபடியோடைய தாக்கம் எப்படி வந்துச்சு அவருக்கு, அதை எப்படி பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபடிக்கு தேவை ரொம்ப ஃபிட்னஸ் ட்ரிக்கு. உண்மையிலேயே இது ஒரு மைண்ட் கேம்ங்க, பயங்கரமான மைண்ட் கேம். ஏன்னா நம்ம எப்படி ஆடணும்னு தாண்டி அடுத்தவன் வந்து என்ன மூவ் பண்றான் அதை பூரா நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஸ்பாட் தாங்க, டக்குன்னு ஒரு விரல் மாட்டினா கூட நம்மளை அவுட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ட்ரிக்கான கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கபடி சொல்லலாம். அதுக்கு வந்து ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப அவசியம். அந்த ஃபிட்னஸ்க்கு நிறையாவே உழைச்சிருக்காரு துரு விக்ரம் சொல்ல முடியும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா லவ் ப்ரொபோசல் சீன்ஸில் அனுபமாவோட வந்து அந்த ஒரு மாதிரியான ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் பிறண்டு உருண்டு வந்து ஒரு லவ் எக்ஸ்பிரஷன் சீன்ஸ் இருக்கும். அந்த சீனாகட்டும், அது தவிர பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணவோமா செலக்ட் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பரிதவிக்கிற சீனாக இருக்கட்டும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து முக்கியமாக செலெக்ஷன் கமிட்டி நடக்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டியோடைய தலைவர் வீட்டில் இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீ செலெக்ஷன் ஆகலைன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் சார் நம்மளால எடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரியா இருப்பாரு. அந்த சீன் ஆகட்டும், எல்லா சீன்லையுமே சொல்றேன், துரு விக்ரம் வந்து வாழ்ந்துட்டாருன்னு சொல்ல முடியும். தயவுசெய்து நண்பா, இந்த மாதிரி படங்களே நீங்க செலக்ட் பண்ணி நடிக்கலாம்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு துரு விக்ரமுடைய நடிப்பு வாழ்ந்துட்டாரு. இதுக்கு அடுத்து கட் பண்ணா அனுபமா பரமேஸ்வரன். அவங்க வந்து ரொம்ப வந்து டிராகன் அளவுக்கு வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் கொடுக்காட்டினாலும் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப பொருத்தமாக செஞ்சுருக்காங்க. ஏன் மாரி செல்வராஜ் சார் அனுபமாவை எடுத்துகிட்டு வந்தாங்கிறது உண்மையிலே ஒரு இதாகவே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரஜிஷா விஜயன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துரு விக்ரமோட அக்காவை நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரஜிஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2-3 சீன் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவன் வந்து தம்பிக்காரன் வந்து கபடி விளையாடுறான், அதை வந்து ஒயிட் அண்ட் பிளாக் டிவியில் பார்க்குறாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த சென்டருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்ப்பரிப்பு, அவங்களுடைய பரிதவிப்பு எல்லாமே அந்த படத்தில் தெரியும். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து கதையின் நாயகன் பசுபதி, அவரை பற்றி பேசி ஆகணும். சர்பேட்டா பரம்பரையில் எப்படி பார்த்தோமோ அதே அளவுக்கு அதே கோபம், அதே ஆசை, அதே ஏக்கம், இந்த மாதிரி ஒரு கனவு. நம்ம வந்து கபடியில ஜெயிக்க முடியல, நம்ம கபடி பிளேயர் ஆக முடியல, நம்ம மையம் வந்துட்டானே சொல்லும் போது இந்த கபடியில எவ்வளவு மோசம், சமுதாயம் வந்து எப்படி போராடுது, 2 தரப்பு மக்கள் அடிச்சுக்கிறாங்க. ஸோ வந்து அதை மீறி நம்ம எப்படி அவனை ஜெயிக்க வைக்கிறது, கபடிலாம் வேணாம்ப்பா அப்படி சொல்ற சீனா இருக்கட்டும். ஒரு கட்டத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ கபடி விளையாட போன்னு சொல்லிட்டு அவர் பரிதவிக்கிற சீனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சர்பேட்டா பரம்பரைக்கு ஒரு படி மேலேயே வந்து
இந்த படத்துல நல்லா வச்சு செஞ்சு விட்டாரு நம்ம பசுபதினு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமீர் சாரும் லால் சாரும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள உள்ள ஒரு 2 பெரிய தலைகள் 2 பேர். அவங்களும் இவர் ஒரு சமுதாயம் அவர் ஒரு சமுதாயம், எந்த சமுதாயம்லாம் காட்ட மாட்டாங்க. 2 சமுதாயத்துக்கு இடையில அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிறத வந்து எல்லாரும் சொல்றாங்க ரீசன் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை என்ன ரீசன்னா, அவங்க ஒரு பேப்பர் கட்டில நம்ம சொல்லியிருப்பாங்க என்ன கேட்டீங்கன்னா 3 தலைமுறையா அடிச்சுக்கிறோம், ஆனா எதுக்கு அடிச்சுக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல, அந்த பகை எங்கிருந்து உருவாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா பகை இருக்குது, அந்த சமுதாயத்துக்கும் எந்த சமுதாயத்துக்கும் பகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடூரமா காமிக்கிறாங்க. இதை ஏன் அவங்க காமிக்கணும், இந்த போர்ஷன்லாம் எடுத்துட்டா என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து இந்த ஸ்ட்ரக்கிள் எல்லாம் தாண்டி, இந்த பஞ்சாயத்தை எல்லாம் தாண்டி, இந்த இந்த பகையெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்கிறத நம்மளுக்கு உணர்த்தணுங்கிறக்கானே அந்த சீனை வச்சிருக்காங்க. அந்த சீன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எப்படி பண்ணிட்டு வந்தாங்கிறதுக்காண்டி கன்வே பண்றதுக்காண்டி தான் இருக்கும். அதை தாண்டி துருவ விக்ரமுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம மாதிரி போகும். எந்த இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல வந்து சம்மந்தப்படுத்தியும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டா அது தனி போர்ஷனாவே காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மையா ஸ்ட்ரகிள் ஏன் பண்ணி வந்தாருங்கிறதுல அதுல 2 பேரும் வந்து அந்த மெயின் ரோலை பிளே பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். அமீர் சார் வடசனியில் பார்த்தா அதே ராஜன் மாதிரி இதுல ஒரு சீன் பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த அந்த சீனை வந்து ஊர் தலைவர், அதாவது 2 சமுதாய தலைவர்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட சமுதாயத்துக்கு நல்லதே நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமுதாய தலைவர்கள் அவருடைய சுயலாபத்துக்காணி வந்து அந்த சமுதாய மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம நேரடியாவே பார்க்குறோம். யாரெல்லாம் சொல்ல விரும்பல. உண்மையிலேயே அந்த மாதிரி தலைவருக்கு மத்தியில வந்து அந்த 2 தலைவர்கள் 2 சமுதாய தலைவர்கள், ஒருத்தர் லால் ஒருத்தர் அமீர் சார் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமுதாய மக்களுக்கு வந்து உழைக்கிறாங்க. சமுதாய மக்கள் தப்பு பண்ணா தட்டி கேட்கறாங்க, நீ பண்ண தப்பா இருந்தாலும் நீ எனக்கு ஓட்டு போட போறடா, நான் உனக்கு சாதகமா போக போறேன்டா, அந்த மாதிரிலாம் இல்லாம தட்டி கேட்கறாங்க. அடுத்த சமுதாய மக்கள் மேலேயும் ஒரு அன்பு வச்சிருக்காங்க. ஆனா அந்த தலைவர்களுக்குள்ள பகை வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து பொது பிரச்சனையா கொண்டு வராம அழகா எடுத்து போயிருக்காரு மாரி செல்வராஜ் சார். ஏன்னா யாருடைய மனசும் நோகக்கூடாது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய பிரச்சனை படம் எடுத்தார். இதுலயும் இருக்குது 20-25% இருக்குது. அதையும் சொல்லாம சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் சார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமீர் சாருடைய நடிப்பு அப்படி இருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரனுடைய அண்ணனா ஒரு கேரக்டர் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ்ல கிழிச்சிட்டாப்லன்னு சொல்ல முடியும். ஒட்டு மொத்தமா வந்து எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அதுல வந்து எந்த மாற்றமே இல்லை. மாரி செல்வராஜ் படம் அப்படின்னாவே முன்னாடியே ஸ்கிரிப்டை வந்து கதையை வந்து முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லியிருப்பார் போல. ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. துருவ விக்ரம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு. எந்த ஹீரோவை கூப்பிட்டாலுமே மாரி செல்வராஜ் சார் படம்னா கண்ணை மூடிக்கிட்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்து அவர் பைசன் காலமாடர் படத்துக்கு எதுக்கு துருவ விக்ரம் செலக்ட் பண்ணாருங்கிறத இந்த படத்துல வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து பெரிய லைஃப் எழிலரசன், செம்ம லைஃப், அந்த அளவுக்கு வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பர் பண்ணிட்டாப்புல. அதை வந்து கட்ஸு அதை வந்து எடிட்டர் வந்து ரொம்ப நல்லா கட் பண்ணியிருக்காப்புல. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே கோவப்படுவாப்புல அங்கே காமிப்பாங்க, இப்படி ஓடிட்டு இருக்காப்புல சின்ன பிள்ளைய ஓடுறத காமிப்பாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து எடிட்டர் வந்து உண்மையிலே பண்ணியிருக்காரு. இதுலேயும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி 3வதா ஒரு பெரிய ஹீரோ இருக்காருங்க, நிவாஸ் கே பிரசன்னா. என்னையா மனுஷன், உண்மையிலே சொல்றேன். தமிழ் சினிமாவில் வந்து பயங்கர போட்டி யாருன்னா ரஜினி கமல்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சூர்யா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலையான்னு சொல்லிட்டு ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி வந்து மியூசிக் டைரக்டருக்குள்ள போட்டி வரப்போறங்கிறத தெளிவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ரஹ்மான் சார் பார்த்து இந்த படத்துக்கு ரஹ்மான் சார் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த படத்துக்கு அனிருத் சார் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் பண்ணா நல்லா இருக்கும், இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷா, சந்தோஷ் நாராயணனா, ரஹ்மான் சாரா, அனிருத்தா, சாய் அபயங்கரா, நிவாஸ் கே பிரசன்னாவா, அந்த காலகட்டத்தை நம்ம தொட்டுட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இசைங்க. படத்துல நீங்க உட்கார்ந்துருந்தேன்னா, அதாவது துருவ விக்ரம் வர்ற சீன்ல துருவ விக்ரம் பெர்ஃபார்ம் பண்ணணும், பசுபதி வர்ற டைம்ல பசுபதி பெர்ஃபார்ம் பண்ணணும், அடுத்து அமீர் சார் வரும்போது அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும், லால் வரும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், அனுபமா வரும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா அந்த நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் டைரக்டரு இவங்க எல்லாரும் வரும்போதும் பெர்ஃபார்ம் பண்ணணுங்க. அதுதான் படத்தோடைய சக்சஸ் ஆகணும் இல்லையா? அந்த சக்சஸ்க்கு தரமா உழைச்சிருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா. தீக்கொளுத்தி சாங்லாம் பார்த்தீங்கன்னா அடி நெஞ்சாட்டி கில்லும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம மலையாள
பிரசன்ட் ஹீரோ வேடன் அவங்க பாடின பாட்டு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு சினிமாட்டோகிராஃபிலாம் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டில் வச்சுருப்பாங்க. அப்படி ஓடும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே ஓடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி புல்னு அப்படி தெரிச்சுட்டு ஓடுமாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு நிவாஸ் கே பிரசன்னா. இந்த படம் வந்து அவருக்கு வந்து எத்தனை படம் பண்ண போகிறான்னு தெரில. இந்த படம் வந்து அவருக்கு வந்து கேரியர் பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 10 படம் வந்தாலுமே அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவருடைய எஃபர்ட்டை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காப்புல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாக ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஸ்லோவாக போகும், பயப்பட வேணாம். செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை வந்து நல்ல படத்துக்கு வந்தோம்னான்னு சொல்லிட்டு அப்படியே தெளிவாக வந்துகிட்டு இருப்பீங்க. முந்தைய மாரி செல்வராஜ் படத்துகளை காட்டிலும் இந்த படத்தில் வந்து அதோடைய தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. துருவ விக்ரம் ஜெயிக்க போகும்போது நம்ம ஜெயிச்ச மாதிரியே இருக்கும். துருவ விக்ரம் செலக்ட் ஆகாத போது நம்ம செலக்ட் ஆகலைங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பெரிய டேரக்டருக்கும் சின்ன டேரக்டருக்கும் வித்தியாசம் என்னென்னா, அந்த ஃபீல் அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சாரோ அதை விட மிகைப்படுத்தி இந்த படம் வந்திருக்கு. மாரி செல்வராஜ் சார் கூட ஒரு டவுட் இருக்கலாம், இந்த படம் போகுமான்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமாவில் வந்து விளையாட்டை மையப்படுத்தி எடுத்துன எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா அசாதாரணமாக ஹிட் அடிச்சிடும். அது வந்து நீங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்துப்பாங்க. வெண்ணிலா கபடி குழுவாக இருக்கட்டும், கில்லின்னு பேரை வச்சுட்டு கபடி விளையாண்ட கபடியாக இருக்கட்டும், பிகிலை எடுத்துருங்க. பிகில் அந்த படம் விமர்சன ரீதியாக என்னென்னமோ சொன்னாலும் அந்த படமாக இருக்கட்டும், கல்ஹோனாகோ, லகானு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து சாதனை படைத்த படம் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக. ஸோ நம்பி படத்தை எடுத்திருக்காரு. தென் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் எவ்வளோ வந்து போராடுறாங்க, இந்த இடத்துக்கு வர முடியாமல் கனவெல்லாம் தொலைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி ஒரு தென் மாவட்டத்திலேருந்து எல்லாத்தையும் உடைச்சு வெளியில் வந்து ஏசியன் கேம்ஸ்குள்ளே உள்நுழைஞ்சு கபடி பிளேயரான மனதி பி கணேசன் அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறு உண்மையிலே சொல்கிறேன், இதுவரை தெரியாத வரலாறு இருந்துச்சு. தெரியப்படுத்துறதுக்கு மாரி செல்வராஜ் சாருக்கு நன்றி. இந்த படத்தை ஒரு விளையாட்டு வீரனும் பார்க்கணும். சென்னையில் உள்ள பசங்க இந்த படத்தை விரும்புவாங்களான்னா தெரியாது, ஏன்னா கபடிலாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ எல்லாமே விர்ச்சுவல் கேம்ஸு, வீடியோ கேம்ஸு, ஸோ அந்த மாதிரி சிமுலேட்டர் கேம்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த கபடி வந்து யாருக்கு விட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்டத்துலேயும் வட மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த படம் வந்து, அதாவது சென்னையை தாண்டி மற்ற ஊருக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். சென்னையில் உள்ள பசங்களும் ஊர்லேருந்து வந்த பசங்களாம் இருக்காங்க, அதனால் வந்து அவங்களும் கனெக்ட் ஆகலாம். சென்னையிலே பிறந்து வளர்ந்த பசங்களுக்கு கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு தாராளமாக 8.2 கொடுப்பேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.